ஒரு மாநிலத்திற்கென்று தனியாக நிதி கொள்கை கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி கொள்கை, உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு நிதி கொள்கைன்னு கிடையாது. ஒரு நிதி கொள்கை வைத்துக்கொண்டு அந்த நிதி கொள்கையின் மூலமாகத்தான் மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. மாநிலத்தின் நிதி பகிர்வு 41%னா எல்லா மாநிலங்களுக்கும் அதுதான். ஜிஎஸ்டியில் 14%னா எல்லா மாநிலங்களுக்கும் அதுதான். ஆக தமிழ்நாடை வைத்துக்கொண்டு தமிழ்நாடுக்கு மட்டும் ஒரு தனியான நிதி பகிர்வு கிடையாது. அப்படி என்றால் இவர்கள் எவ்வளவு பொய் உதாரணத்துக்கு எஸ்ஐஆர் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள ஓட்டர்களை தான் எடுத்துடுறாங்கன்னு சொல்லி கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு குஜராத்தில் 77 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிற செய்தி வருது. அப்ப எந்த பாகுபாடும் இல்லாமல் தானே எல்லா நிறுவனங்களும் அமைப்புகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனா நீங்க வேண்டுமென்றே அதில் நீங்கள் குற்றம் காட்டுகிறீர்கள் என்பதான் எங்களது கருத்து. அதனால இந்த இடைக்கால பட்ஜெட் மத்திய அரசிடம் குறை சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. மத்திய அரசு 11 லட்சம் கோடி கட்டமைப்புக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழகம் கட்டமைப்புக்கு செலவழித்திருப்பது மிக மிக குறைவு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அவங்க கூட்டணி கட்சிகளுக்கே நம்பிக்கை இல்லை. நான் கேட்குறேன், நீங்கள் ட்ரம்ப் அடக்குனீங்களா, நீங்கள் பாகிஸ்தான் அடக்குனீங்களான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஒரு மாணிக் தாக்கூர் உங்களால் அடக்க முடியல. இதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கு. மாணிக் தாக்கூர் என்ன சொல்றாரு? நான் மத்திய தலைமையோட ஆலோசனை செஞ்சு தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு ஒரு கூட்டணிக்கு ஒரு குழு அமைக்க முடியல உங்களால. ஆனா இன்னைக்கு பல நாடுகளில் குழு அமைத்து அவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள். அவர்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை.